வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேதாள வசியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் சிம்பிளையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேதாளத்தை பற்றி. வேதாளம் அப்படின்னா விக்ரமாதித்தன் கதையில் வரும். வேதாளங்கிறது முருங்கை மரத்தில் ஏறும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனால் முருங்கையில் ஏறுறது உண்மை தான். ஆனால் இந்த சாப்பிடுவோம் பார்த்தியா, இந்த முருங்கை கிடையாது, முள்ளி முருங்கை அப்படின்ட்டு சொல்லிட்டு அது ஒரு முருங்கை இருக்குது. அந்த முள்ளி முருங்கை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த சுடுகொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன வயசில் எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன பிள்ளைங்களாம் ஒரு மாதிரி தேய்ச்சி காலில் வைப்பாங்க, சுடும். கீழே தரையில் உரசி காலில் வைப்பாங்க. அது அந்த முருங்கை. அது பார்த்திங்க அப்படின்னா காஞ்சது அப்படின்னா ஒரு ஆளே ஒரு பெரிய மரத்தை வேணாலும் தூக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப லேசாக இருக்கும். அதான் அந்த முள்ளி முருங்கை. அதோட பூ கூட பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு வண்ண மலர்களாக இருக்கும். அதோட காய் பார்த்திங்க அப்படின்னா பெரிய தட்டமாக பெரிய சைஸில் இருக்கும். அதில் உள்ள அடுக்கடுக்காக விதைகள் இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாவை செஞ்சு எடுத்துக்கோங்க. அதை நீங்களே தாராளமாக பண்ணலாம். முழுமையாக வேதாளம் போல் இருக்கணும் அப்படின்றது ஒரு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த அளவு பண்ணிக்கோங்க. ஒரு பாவையை பண்ணிக்கோங்க அந்த முள்ளி முருங்கையில். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இதை அமாவாசை இரவில் தான் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மயானத்தில் தான் பண்ணணும். இதை எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உச்சி நேரத்தில் தான் பண்ணணும். இது போல் கொஞ்சம் பண்ணக்கூடிய நேரத்தில் கூட யாரையும் வச்சுக்காதீங்க. அது அவங்களுக்கும் ஆபத்து. அதனால் கூட யாரையும் வச்சுக்காதீங்க. இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் அந்த இடத்துக்கு போங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மயானத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்த சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. திசை பார்த்தீங்க அப்படின்னா வட கிழக்கு திசை. இந்த திசையில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. முதல்ல நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக குங்குமத்தினால் பெரிய வட்டம் போடுங்க. குங்குமம் கொஞ்சம் அளவில் சும்மா ஏதோ பேருக்கெல்லாம் போடக்கூடாதுப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வட்டம் பெருசாக இருக்கணும். அதே போல் குங்குமம் அந்த வட்டத்தில் நிறையா இருக்கணும். அது போல் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையான இரத்தத்தை ஒன்றா கலந்து ஒரு மண் பாத்திரத்தை கலந்து தெளித்து விடுங்க. 5 வகையான இரத்தம் அப்படின்னா ஆடு, கோழி, இந்த கடைகளில் விற்கக்கூடிய புறா, ஒரு பன்றி, இது போல் இன்னும் ஒரு உயிர் ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க. இது போல் 5 உயிரினங்களோட ரத்தம் இப்போ ஆடு சேர்க்குறீங்க அப்படின்னா ஆடே இன்னொரு இதாக சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஆடு, கோழி, பன்றி, அதுபோல் இன்னும் பறவை, அது போல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இது போல் 5 உதிரங்களோட அந்த இடத்துல தெளித்து விடுங்க. தெளித்து விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தெளித்து விட்டீங்க பார்த்தீங்களா, அந்த 8 திசையிலையுமே மஞ்சளும் குங்குமத்தினால் ஒரு பொட்டு விடுங்க. இது அந்த வட்டத்துக்கு உள்பக்கமாக விடுங்க. உள்பக்கமாக மஞ்சளும் குங்குமத்தினால் பொட்டு வைங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நடு மத்திய பகுதியில் அந்த பாவையை வைங்க. அந்த பாவை பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன திசைப்படி இருக்கணும். என்ன திசை பக்கம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் சரியாக வராதுப்பா. அதனால் நான் சொன்ன திசை வடகிழக்கு. இந்த திசையை நோக்கி அந்த பாவை இருப்பது போல் வச்சுக்கோங்க. ஏன் திசை முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு திசைக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. அதே போல் ஒவ்வொரு விதிமுறைகள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வசிய வேலை பண்ணுறோம் அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து பண்ணணும் அப்படின்னா நல்லா அருமையாக வேலை செய்யும். அதே போல் ஒரு மோகன வேலை செய்கிறோம் அப்படின்னா வட திசை இல்லைனா தெற்கு திசை, இது போல் திசைகளில் பண்ணலாம். அதே போல் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாவையிலோட அந்த உதிரத்தை நல்லா தெளித்து விடுங்க. நல்லா பூசி விடுங்க. அதோட அந்த பாவையிலே சொட்டை இல்லாமல் அந்த உதிரத்தையும் பூசி இருக்கணும். இது ஒரு முக்கியமானது. அதற்கடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் மந்திரம் கொடுத்துருக்கேன். இதை ஒரு அந்த பாவையோட தலைப்பகுதியில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. அந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 1008 முறை ஏற்கனவே சொல்லி நல்லா ஒரு
சரணமாக வந்து சொல்ல பழகிக்கங்க. ஏன்னா புதுசாக போய் எடுத்ததுமே வந்து மந்திரத்தை வந்து சொல்கிறது வந்து சரியாக வந்து வராது. ஒரு 108 முறை, ஒரு 1008 முறை வந்து இங்கே வீட்டிலேயே வந்து சொல்லி பார்த்துட்டு அதற்கடுத்து வந்து மயானத்துக்கு வந்து போங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூட்டு வந்து உடைக்கணும். இப்போ வேதாளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாதாளங்களில் இருக்கக்கூடியது, அது வந்து சாபம் பெற்றது. பாதாளங்களில் இருக்கக்கூடியது, அதை வந்து பூட்டை உடைச்சி இங்கே வந்து நம்ம பூலோகத்துக்கு வந்து இங்கே கொண்டு வரணும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 எலுமிச்சம்பழத்தை எடுத்து அறுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 8 திசையிலையும் வந்து போடுங்க. 21 முறை வந்து இடதுபுறமாக வந்து சுற்றி அதை வந்து 2ஆக வந்து அறுத்து 8 திசையிலும் வந்து நீங்கள் போடணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து உரியத்தை வந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சித்து வந்து எடுத்துருக்கணும். விநாயகர் சித்து எடுக்கலை அப்படின்னா இந்த பூட்டானது வந்து உடையாது. அதே போல் வந்து வேதாளமானது வந்து உங்களுக்கு வந்து வராது. ஒன்று விநாயகர் சித்து வந்து எடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா வந்து காளி சித்து வந்து எடுத்துக்கணும். இது ரெண்டுமே வந்து தாராளமாக வந்து இது பண்ணலாம். காளி சித்து எடுத்தவங்களும் பண்ணலாம், அதே போல் வந்து விநாயகர் சித்து எடுத்தவங்களும் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு விசித்திரமான சத்தங்கள் வந்து கேட்கும். ஒரு கீச்சு குரலில் வந்து குரு வழியில் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து என்ன அப்படின்னா ஒரு கீச்சு குரல் வந்து சத்தம் வந்து கேட்கும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல ஜால வேலைகளை வந்து காட்டிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து வரும். அதை கண்டு வந்து நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. ஏன் வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். அது வந்து உங்களை எதுவும் வந்து பண்ணாது. இது போல் வந்து ஜால வேலைகளெல்லாம் காட்டிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து வரும். அதே போல் வந்து பயந்து வந்து எந்திரிச்சு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பின் விளைவுகள் வந்து உண்டு. இதை வந்து குரு வந்து என்கிட்ட வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து கேட்டிருந்தேன். ஆனால் குரு வந்து இதை வந்து தடுத்துட்டாரு, வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா இது வந்து பல ஜால வேலைகளை காட்டும். அதே போல் வந்து அவ்வளோ எளிதில் வந்து வராது. இதில் ஏதாவது நீ தவறு பண்ணிட்டே அப்படின்னா பின்விளைவுகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இது பண்ணிட்டாரு. நான் வந்து இப்போ கேட்கல, நான் வந்து மாந்திரிக பயிற்சியில் இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் இதை பற்றி நான் கேட்டுக்கிட்டேன். இதை வந்து அனுபவமானவங்க தான் வந்து எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லி இது போல் வந்து தடுத்துட்டாரு. குரு வந்து வேணான்ட்டாரு. நானும் வந்து அதுக்கடுத்து வந்து இதையும் வந்து நான் கேட்டுக்கிட்டது இல்லை. அதே போல் வந்து குரு வழியில் வந்து ஒரு நபர் வந்து இதை வந்து சோதித்து பார்த்ததா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா குரு வழியில் வந்து சோதித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களோட தொழில் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க அவங்க வந்து சோதித்து பார்த்தக்கூடிய நேரத்தில் வந்து பயந்து எந்திரிச்சு ஓடினதாகவும் அவங்க வந்து அடுத்த நாள் வந்து கை கால் வீக்கமாக இது போல் வந்து இருந்ததாகவும் வந்து குரு வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பூஜையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன தைரியம் இருக்கக்கூடியவங்க, எதை கண்டு வந்து பயப்படக்கூடியவங்க அவங்க வந்து தாராளமாக வந்து பண்ணுங்கள். மற்றவங்க வந்து இது போல் வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. இது போல் வந்து முயற்சி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஆரம்பிக்கிறது வந்து பெருசு கிடையாது. அதை வந்து முடிவு வரையும் கொண்டு போகிறது தான் வந்து பெருசு. இது போல் வந்து சிறு சிறு தவறுகள் வந்து நடந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் உடல் பாதிப்பு வந்து ஏற்படும். அதுபோல் வந்து இது முழு வைராக்கியமாக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து தாராளமாக வந்து முயற்சி பண்ணுங்கள். இது போல் வந்து சித்தி ஆயிருச்சு அப்படின்னா அதற்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாவை வந்து அந்த இடத்துல விட்டு எழுந்து நிற்கும். எழுந்து என்னை எதுக்காக நீ வந்து அழைச்ச அப்படிங்கிற மாதிரி அந்த பாவை வந்து எழுந்து நிற்கும். இதுதான் வந்து அறிகுறி, பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அமாவாசையில் வந்து சரியாகலை அப்படின்னா அடுத்த அமாவாசைக்கு தொடர்ச்சியாக வந்து அடுத்த அமாவாசைக்கு அதே போல் வந்து பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன முறைப்படி வந்து அடுத்த அமாவாசைக்கு வந்து பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா பூட்டை உடச்சிட்டிங்க அப்படின்னாவே ஒரு அமாவாசையில் வந்து வந்துடும். ஒரே நாள் பண்ணக்கூடிய நேரத்துலேயே வந்து வந்துடும். அதேமாரி ஒரு சில நபர்களுக்கு வந்து ஆகலை அப்படின்னா அடுத்த முறையும் வந்து முயற்சி வந்து பண்ணுங்கள். இந்த பாவை வந்து எழுந்து நின்று உங்களுக்கு முன்னாடி வந்து என்னை எதற்காக அழைச்ச அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும். நீங்கள் வந்து என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அழைக்கக்கூடிய நேரத்தில் வந்து என் முகமாக வந்து நின்று நான் சொல்லக்கூடிய மாந்திரிக வேலைகளை வந்து பண்ணி கொடு. இதை வந்து சிவன் மேலே வந்து சத்தியம் வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து சிவன் மேலே வந்து சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து சிவன் மேலே வந்து சத்தியம் பண்ணி கொடுக்கும். இது போல் வந்து சத்திய வாக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா வேதாளங்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மாறினாலும் அதற்கு தகுந்தது போல் அந்த வேதாளமானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த சத்திய வாக்குன்றது நீங்கள் சரியாக வாங்கணும். இதை மட்டும் நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிவன் மேலே வந்து சத்தியம் கொடு அப்படின்ற மாதிரி வந்து பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. இல்லை யாருக்கு எதுவும் மாந்திரிக காரியங்கள் பண்ணி தரணும் அப்படின்னா என்னோடய பர்சனல் நம்பர் வந்து தரேன். அதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.